ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மகராசியின் அடிப்படை குணம். மகராசியினர் பெரும்பாலும் தற்காப்பு மற்றும் சந்தேகம் கொண்ட அணுகுமுறையை பின்பற்றுவார்கள். மற்றவர்களுடன் சுமூகமாக பழகும் இவர்கள் கவனத்துடன், தைரியமாக, பொறுமையாக, எதிர்ப்பாக இருப்பார்கள். மகராசி ஆளும் கிரகம் இது. மகரத்தை ஆளும் கிரகம் சனி. இவர்களின் ஆளுமை, பிரதிபலிப்பு, எச்சரிக்கை, பகுப்பாய்வு, மிதமான மற்றும் ஞானத்தை ஊக்குவிக்கும். மகராசினரின் கருத்துகள் முதிர்ந்த, தர்க்கரீதியான மற்றும் விவேகமானதாக இருக்கும். இவர்கள் குறிக்கோள்களை அடைய நிறைய ஆற்றலை முதலீடு செய்வார்கள். மேலும் மற்றவர்களிடம் விசுவாசமாகவும் கவனமாகவும் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் தனியாக நேரத்தை செலவிடவே விரும்புவார்கள். மகராசி சிறப்புகள். மகராசி ஒரு மலை அட்டை குறிக்கிறது. இந்த சின்னம் அதிக உயரங்களுக்கு செல்வதையும் முன்னேறுவதையும் குறிக்கிறது. லட்சியமும் உறுதியும் இவர்களின் மற்ற நேர்மையான பண்புகளாகும். மகராசினர் தங்கள் செய்ய இருப்பதை முன்கூட்டியே மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புவதில்லை. மகராசினரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய 10 உண்மைகள். 1. மகராசி தேதிகள் டிசம்பர் 22 முதல் ஜனவரி 19 வரை பிறந்தவர்கள். மகராசியின் பண்புகள் சகிப்புத்தன்மை. மகராசி குணங்கள் பொறுமை. மகராசியின் பிழைகள் கடுமையானவர்கள். மகராசியின் ரத்தினங்கள் ஓனிக்ஸ், ஜேட். மகராசியின் கிரகம் சனி. மகராசியின் அடையாளம் பூமி. மகராசியின் நிறங்கள் கருப்பு மற்றும் சிவப்பு. மகராசியின் உலோகம் முன்னணி. தொடர்புடைய உடல் பாகங்கள் மூட்டுக்கள், முழங்கால்கள், தோல். மகராசியின் பண்புகள். இது ஒரு நிலம் சார்ந்த ராசி. ரிஷபம் மற்றும் கன்னி போன்று மகராசியினர் பாரம்பரியம் மற்றும் ஒழுங்கை கடைபிடிப்பார்கள். சனி இவர்களை ஆளும் கிரகம் என்பதால் கட்டுப்பாடுடன் இருப்பார்கள். இந்த தன்மை இவர்களை முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த உதவுகிறது. பணத்தை மிச்சப்படுத்துவதில் மிகவும் கெட்டிக்காரர்கள். மிகவும் கடினமான சூழ்நிலையில் கூட இவர்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை காணுவார்கள். மகராசினரின் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள். மகராசினரை புரிந்து கொண்டு காதல், வேலை மற்றும் வாழ்க்கையில் அவர்களுடன் சிறந்த உறவை உருவாக்க உதவும் 5 மிகப்பெரிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பார்ப்போம். நேர்மறை பண்புகள். 1. நடைமுறையானவர்கள். 2. புத்திசாலிகள். 3. கவனமானவர்கள். 4. கெட்டிக்காரர்கள். 5. லட்சியவாதிகள். எதிர்மறை பண்புகள். 1. கூச்ச சுபாவம் உடையவர்கள். 2. எதிர்மறை எண்ணமுடையவர்கள். 3. இறுக்கமானவர்கள். 4. பொறுமை இழந்தால் கடுமையானவர்கள். 5. பிடிவாதமுடையவர்கள். மகராசி ஆண்களின் குணங்கள். உந்துதல், தீர்மானித்தல் மற்றும் கைகோத்தல் மகராசினரின் சுருக்கமான ஆளுமையை கூறுகிறது. வெற்றியின் உச்சியை அடைய கடினமாக உழைப்பதில் மகிழ்ச்சி ஆவார்கள். கவனம் செலுத்தவும் மற்றும் வெற்றி பெற என்ன தேவை என்பதை இவர்கள் அறிவர். கடின உழைப்பாளிகள். மகராசி பெண்களின் பண்புகள். மகராசி பெண்கள் பிடிவாதமானவர்கள். இதற்காக கடுமையான சவால்களை கூட ஏற்க தயாராக இருப்பார்கள். வாழ்வின் ஒவ்வொரு முயற்சியிலும் தீவிரமாகவும் கவனமாகவும் மற்றும் சுயாதீனமாகவும் முடிவெடுப்பார்கள். சூழ்நிலை காரணமாக புதிய நபர்களை சந்திக்கும் போது மற்றும் அவர்களை ஏற்றுக்கொள்வதில் சிரமங்கள் மற்றும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சில சமயங்களில் தங்கள் முடிவே சரியானது என நினைப்பதுண்டு. ஆனால் மற்றவர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டு விட்டால் உண்மையான மகிழ்ச்சியை அவர்கள் காணலாம். மகராசியுடன் பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் அதனுடன் எந்த ராசி இணக்கமாக உள்ளது? மகரம் மற்றும் ரிஷபம் சரியான ஜோடிகளாக கருதப்படுகிறது. ஏனெனில் இவை இரண்டும் நிலம் சார்ந்த ராசியாகும். அதாவது முடிவுகளை எதிர்கொள்ளும் போது சமமாகவும் எச்சரிக்கையாகவும் தீவிரமாகவும் எடுப்பார்கள். கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகியவற்றை காதலிப்பதில் மகரமும் இணக்கமாக இருந்தாலும் ரிஷபம்தான் சரியான இணையாக உள்ளது. இதில் மகராசியுடன் இணக்கமில்லாத ராசிகள். மகராசியுடன் காதல் என வரும்போது துலாம் சிக்கலாகிவிடும். மகரம் மற்றும் தனுசு சரியான காதல் ஜோடி அல்ல. ஏனெனில் மகரத்திற்கு தனுசின் மிகவும் தன்னிச்சையான நடவடிக்கைகள் பொருந்தாது. மகரமும் கடகமும் பொதுவாக பழகுவதில்லை. ஏனெனில் கடகத்தின் அடக்குமுறையும் ஆளுமையும் மகரத்திற்கு சரிவராது. அடுத்ததாக, சமையலறையில் பெண்கள் இதை செய்தாலே போதும், சேமிப்பும் பல மடங்கு உயரும். ஆம், சமையலறை ஒரு வீட்டின் இன்னொரு பூஜை அறை என்று கூட சொல்லலாம். பூஜை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெண்கள் சமையல் அறைக்கும் கொடுக்க வேண்டும். பூஜை அறையில் வழிபாடு செய்தால்தான் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகுமா? பூஜை அறையோடு சேர்த்து சமையலறையையும் பக்தியோடு வழிநடத்துபவருடைய வீட்டில் மகாலட்சுமி சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்வாள். இது நிதர்சனமான உண்மை. பூஜை அறையில் விழுந்து விழுந்து இறை வழிபாடு செய்துவிட்டு சமையலறையை குப்பைத்தொட்டி போல வைத்திருப்பவர்கள் வீட்டிலும் வறுமை, கஷ்டம் இருக்கும் என்ற இந்த தகவலோடு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். சமையலறையின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு என்பது பெண்களிடத்தில் தான் உள்ளது. சமையலறையில் பெண்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்? முதலில் சமையலறையில் எந்த பொருட்களும் முழுமையாக தீர்வதற்கு முன்பு அதை வாங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு பெண்களிடத்தில் உள்ளது. சமையலறையில் இந்த பொருட்கள் இல்லை என்ற வார்த்தையை பெண்கள் வாயால் பயன்படுத்தவே கூடாது. இல்லை என்ற வார்த்தை எந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் வாயிலிருந்து வருகிறதோ அந்த வீட்டில் எல்லாம் இல்லாமலே போய்விடும். குறிப்பாக அரிசி, பருப்பு, உப்பு இவை மூன்றும் முழுவதுமாக தீர்வதற்கு முன்பு வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அரிசி வைக்கக்கூடிய ட்ரம் அல்லது மூட்டை அல்லது வேறு ஏதாவது பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, அரிசியுடன் கட்டாயமாக அரிசியை அளந்து போடும் அழகு இருக்க வேண்டும். அழகு என்றால் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. டம்ளரை தான் அரிசி அளக்க பயன்படுத்துகிறார்கள். பாத்திரம் விற்கும் கடைகளில் அழகு என்று அரிசி அளப்பதற்கு ஒரு சாதனம் கிடைக்கும். அதை வாங்கி அரிசிக்குள்ளேயே போட்டு வையுங்கள். அந்த அழகுக்கு உள்ளேயே எப்போதும் 2 அரிசி இருக்க வேண்டும். அழகை கவிழ்த்து வைக்கக்கூடாது. இதேபோல் அரிசியை சுத்தம் செய்வதற்கு முறம் இருக்கும்.
அந்த முறமும் 2 சமையலறையில் கட்டாயம் இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் முறம் பயன்படுத்துவதை விட மூங்கிலினால் செய்யப்பட்ட முறத்தை பயன்படுத்துவதே சரி. நாம் சமைப்பதற்கு பயன்படுத்தப் போகும் அரிசி பருப்பை அழாக்கில் அளந்து இந்த முறத்தில் கொட்டி சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின்புதான் அரிசி பருப்பை சமைக்க பயன்படுத்த வேண்டும். இந்த 2 வேலைகளை வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் தினந்தோறும் செய்ய வேண்டும். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்று சொல்வார்கள். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அந்த பொறுப்பு மிக மிக அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு சரியான அளவில் சமைக்க வேண்டும். சுத்தமாக சமைக்க வேண்டும். இந்த பொறுப்பு பெண்களிடத்தில் வந்துவிட்டாலே சிக்கனம் தானாக அவங்களுடைய கையில் வந்துவிடும். அளவில்லாமல் அரிசி பருப்பை போட்டு சமைத்து குப்பையில் கொட்டும் பழக்கம் உள்ள பெண்கள் கையில் காசு பணம் தங்காது. சமைக்கும்போது சுத்தத்திற்கு முதலிடம் கொடுக்காத பெண்களிடையே வீட்டில் சுத்தமும் நிச்சயம் இருக்காது. சுத்தத்தை பற்றி தெரியாத பெண்களுக்கு வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதை பகிர்ந்தறிந்து ஆராய தெரியாது. சமையலறையில் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரக்கூடிய பெண்கள் வாழ்க்கையிலும் பக்குவம் அடைவார்கள். இதற்காக தான் அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்க முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை பின்பற்றி பாருங்கள். உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் தெரியும். அடுத்ததாக, வீட்டில் எந்த பொருட்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்? அதிர்ஷ்டம் தரும் அற்புத பொருட்கள் இதுதான். ஒவ்வொரு வீட்டிலும் ஏராளமான பொருட்களும் உபகரணங்களும் வைத்திருப்போம். ஒருவர் வீட்டில் உள்ளது போல இன்னொருவர் வீட்டில் இருப்பதில்லை. அவரவர் மனம் விரும்பிய பொருட்களை அவர்களுடைய இல்லங்களில் வாங்கி வைத்திருப்பது உண்டு. அப்படி வாங்கி வைத்திருக்கும் சில பொருட்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புத பலனும் உண்டு. இதில் வாஸ்து மற்றும் ஆன்மீகம் இரண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும். ஒரு சில வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பார்கள். அது வாஸ்து ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும். ஆனால் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் இந்த ஒரு பொருளை வீட்டில் வைத்திருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். வண்ண வண்ண மீன்களும் சொர்ண வண்ண மீனும் உங்கள் இல்லத்தில் வளர்த்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. சில விஷயங்கள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று கூறுவார்கள். அதுபோல உள்ள ஒரு நிலைமை இந்த மீன் வளர்ப்பவர்களுக்கு வருவதில்லையாம். சிறிய சிறிய வண்ண மீன்களும் கோல்டன் ஃபிஷ் என சொல்லப்படும் சொர்ண வண்ண மீன் வளர்ப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிலிருந்து ஒரு மீன் இறந்து போனால் கூட அது உங்களுக்கு வந்த ஆபத்தை எடுத்துக்கொண்டதாக அர்த்தமாகிறது. அடுத்ததாக, ஒரு வீட்டில் இசைக்கருவிகள் வைத்திருப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பியானோ, வயலின், வீணை, தம்புரா, நாதஸ்வரம் போன்ற பழம்பெரும் இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வைத்திருந்தால் போதும், அவ்வளவு நல்ல அதிர்ஷ்டங்கள் வருமாம். இசைக்கருவிகளை வாங்க முடியாவிட்டால் அதன் படத்தையாவது வரவேற்பறையில் ஒட்டி வைப்பது நல்ல அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும். இசைக்கருவிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ ஆற்றல் உண்டு. வீட்டில் எப்பொழுதும் ஒரு உண்டியல் வைத்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது எந்த வகையான உண்டியலாக இருந்தாலும் சரி, சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் உண்டியல் வைத்திருப்பது என்பது அதிர்ஷ்டம்தான். அதில் குபேரன் உண்டியல், யானை வடிவிலான உண்டியல், மூஞ்சூறு உண்டியல், கண்டுவெடிய உண்டியல், விநாயகர் உண்டியல், மகாலட்சுமி உண்டியல், மண் உண்டியல் போன்றவை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதில் சேர்க்கப்படும் பணமானது மேன்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் இல்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கி சேகரித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நீங்கள் ஒருவருக்கு பரிசளிப்பதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுத்த பரிசாக இருந்தாலும் சரி, அது வெள்ளியிலான ஏதாவது ஒரு சுவாமி சிலையை விக்கிரமாக இருந்தால் அதிர்ஷ்டம் மேன்மேலும் வளரும். குழந்தைகளுக்கு வெள்ளி பொருட்களை வாங்கி கொடுப்பார்கள். திருமணத்திற்கு குங்குமச்சிமி, விளக்குகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார்கள். அதேபோல் அல்லாமல் சுவாமி விக்கிரகங்களாக சிறிய அளவில் உங்களிடம் வீட்டில் இருந்தால் அது வீட்டில் செல்வ வளம் ஆனது படிப்படியாக முன்னேற்றம் காணும். தொழில் நஷ்டம், வியாபார நஷ்டம் அடைந்தவர்கள் இதுபோல வெள்ளி விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்தால் மீண்டும் நலிவடைந்த தொழிலை விருத்தியடைய வைக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் கட்டாயம் பெருகும் என்பது ஐதீகம்.